Hello friends, இன்னைக்கு நம்ம 5 real thug incidents தான் பார்க்க போறோம் and you are watching Are you okay செல்லம்? வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த வீடியோக்கான क्वेश्चन என்னன்னா வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப்ல தோத்ததுக்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. பேட்டிங் கொலாப்ஸ் தான் காரணம்னு நினைக்கிறேன். 2019 ICC வேர்ல்டு கப் இங்கிலாந்துல நடந்துச்சு. அந்த டோர்னமெண்ட்ல இந்தியா 9 மேட்ச்ல ஆடி அதுல 7 மேட்ச வின் பண்றாங்க. அதனால செமிஃபைனல்ல ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருந்த இந்தியாக்கும் 4th பிளேஸ்ல இருந்த நியூசிலாந்துக்கும் மேட்ச் நடக்குது. அதுல ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆன நியூசிலாந்து 239 ரன் அடிக்கிறாங்க. 240 ரன் அடிச்சா வின்னு இந்தியா அவங்களோட செகண்ட் இன்னிங்ஸ ஸ்டார்ட் பண்றாங்க. மழை பெய்ய ஸ்டார்ட் பண்ணதால அந்த டேவோட மேட்ச அப்படியே ஸ்டாப் பண்ணிடுறாங்க. இந்தியா அவங்களோட இன்னிங்ஸ நெக்ஸ்ட் டே ஃப்ரெஷ்ஷா ஸ்டார்ட் பண்றாங்க. ஓபனிங்ல ஆன 3 பேரும் ஒரு ரன்லயே அவுட் ஆயிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் வந்த ரிஷப் பண்டும் ஹார்திக் பாண்டியாவும் கொஞ்சம் பார்ட்னர்ஷிப்பை பில்ட் பண்றாங்க. அப்புறம் அவங்களும் 32 ரன்லயே அவுட் ஆயிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் தான் டோனியும் ஜட்டுவும் ஆட வராங்க. ஒரு பக்கம் டோனி பொறுமையா ஆடினாலும் மறுபக்கம் ஜட்டு சோலோவா பர்ஃபார்மன்ஸ் காட்டிட்டு இருந்தாரு. அந்த இன்னிங்ஸை கிரிக்கெட் ஃபேன் யாராலையும் அவ்வளவு சீக்கிரம் மறக்கவே முடியாது. இதுவே வேற லெவல் தான். 2019 வேர்ல்டு கப்ல ஜட்டு மொத்தமாவே 2 மேட்ச் தான் ஆடுறாரு. அந்த 2 மேட்ச்ல மட்டும் அவர் இந்தியா டீமுக்காக 41 ரன் சேவ் பண்றாரு. இதுல ஹைலைட்டே என்னன்னா மத்த எல்லாரும் 9 மேட்ச் ஆடி 35 ரன்குள்ளதான் சேவ் பண்ணி கொடுத்திருக்காங்க. ஆனா இவரு 2 மேட்ச் ஆடி அவங்க எல்லாரையும் பீட் பண்ணிட்டாரு. இந்தியா 28 வருஷம் கழிச்சு வேர்ல்டு கப்பை 2011ல வின் பண்ணாங்க. அந்த வேர்ல்டு கப்ல யுவராஜ் சிங் செம்ம ஃபார்ம்ல இருந்தாரு. அந்த டோர்னமெண்ட் ஃபுல்லாவே வேற லெவல்ல இந்தியாக்காக ஆடி வின் பண்ணி கொடுத்திருக்காரு. ஃபைனல் மேட்ச்ல கௌதம் கம்பீரோட 97 ரன்னால தான் இந்தியா வின் பண்ணி வேர்ல்டு கப்பை தூக்குறாங்க. அதுக்கப்புறம் 2013 சாம்பியன் டிராஃபி இங்கிலாந்துல ஹோஸ்ட் பண்ணாங்க. அப்போ இந்தியன் ஸ்குவாட அனௌன்ஸ் பண்றாங்க. அதுல 2011 வேர்ல்டு கப்ல வின்னிங்க்கு காரணமா இருந்த எந்த ஒரு சீனியர் பிளேயர்ஸையும் ஸ்குவாட்ல எடுக்கலன்னு ஃபேன்ஸ் அண்ட் நியூஸ்ல இந்த டிராஃபியை இந்தியா கண்டிப்பா வின் பண்ணாது. இன்னும் சில பேர் நாக் அவுட் மேட்ச் வரைக்கும் போறது கூட டவுட் தானு சொல்றாங்க. கரெக்டா சாம்பியன் டிராஃபி ஃபைனல் மேட்ச் இத பத்தி நம்ம தல டோனி கிட்ட கேக்குறாங்க. அதுக்கு நம்ம தல டோனி எப்படி ரிப்ளை பண்றாருன்னா, கூலா நான் யார்கிட்டயும் என்ன ப்ரூஃப் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. என்ன பொறுத்த வரைக்கும் மேட்சை வின் பண்றது தான் முக்கியம். மத்தவங்க சொல்றதெல்லாம் ஒரு மேட்டரே இல்லைன்னு சிம்பிளா சொல்லிடுறாரு. நம்ம சேனல் பார்க்குற நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க. அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணா நான் கண்டினியூவா வீடியோ பண்ண மோட்டிவேட்டா இருக்கும். இவர் பேர் சஞ்சய் மான்ச்ரேக்கர். இவர் ஒரு காலத்துல இந்தியன் டீம்ல இருந்ததா சொல்றாங்க. அப்படி இவர் இது வரைக்கும் இந்தியன் டீமுக்காக என்ன பண்ணிருக்காருன்னே தெரியல. ஆனா ஒரு நல்ல பிளேயர்ஸ கூட விடாம மட்டமா அப்பப்போ பேசுவாரு. அதே மாதிரிதான் விராட் கோலியை பத்தி 6th ஜனவரி 2012 டெஸ்ட் மேட்ச்ல VVS லக்ஷ்மனுக்கு பதிலா ரோஹித் சர்மாவை ஆட் பண்ணலான்னு சொல்றாரு. அவர் அத்தோட நிப்பாட்டாம விராட்டை பத்தியும் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கறாரு. விராட் கோலிக்கும் ஒரு டெஸ்ட் மேட்ச் கொடுங்க. அந்த டெஸ்ட் மேட்ச் எதுக்கு கொடுக்க சொல்றேன்னா அவரு டெஸ்ட் மேட்ச்க்கு செட் ஆக மாட்டாருன்னு ப்ரூஃப் பண்ணதான்னு சொல்றாரு. அதே சஞ்சய் மான்ச்ரேக்கர் தான் 6th ஜனவரி 2021ல ஒரு ட்வீட் பண்றாரு. ஆல் டைம் கிரேட் அப்படின்ற அச்சீவ்மெண்ட் தான் ஒரு கிரிக்கெட்டருக்கு கிடைக்கிற பெரிய பாராட்டா இருக்கும். டான் பிராட்மேன், சோபஸ், கவாஸ்கர், டெண்டுல்கர், விராட் அப்படின்னு சொல்றாரு. விராட் கோலிய மட்டமா நினைச்ச அதே வாய் தான் இப்போ கிரேட்னு சொன்னதும். அதுவும் இல்லாம விராட் கோலி இப்போ டெஸ்ட்ல 4th பிளேஸ்ல இருக்காரு. இவர் தான் 3 டிஃபரெண்ட் ஃபார்மேட்லயும் டாப் 5ல இருக்க ஒரே பிளேயர். இந்தியா வெர்சஸ் ஆஸ்திரேலியா டெஸ்ட் சீரிஸ் ஆஸ்திரேலியால நடந்துச்சு. அதுல ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்ச்ல பிருத்திவி ஷாவும் மயங்க் அகர்வாலும் பேட்டிங்க ஓபன் பண்றாங்க. அந்த மேட்ச்ல பிருத்திவி ஷா சரியா பெர்ஃபார்ம் பண்ணாததுனால நெக்ஸ்ட் மேட்ச்ல அவருக்கு பதிலா சுப்மன் கில்ல கொண்டு வராங்க. செகண்ட் மேட்ச்ல சுப்மன் கில்லும் மயங்க் அகர்வாலும் இன்னிங்ஸ ஸ்டார்ட் பண்றாங்க. சுப்மன் கில்க்கு அதுதான் ஃபர்ஸ்ட் டெஸ்ட்ன்றதுனால மயங்க் அகர்வால் ஃபர்ஸ்ட் பால நான் ஃபேஸ் பண்றேன்னு சொல்லிடுறாரு. அவரும் சரின்னு சொல்லிடுறாரு. அதே 3rd and 4th மேட்ச்ல சுப்மன் கில்லும் ரோஹித் சர்மாவும் ஸ்டார்ட் பண்றாங்க. அப்போ சுப்மன் கில் கிட்ட ரோஹித் சர்மா நீ புதுசு, சோ நான் ஃபர்ஸ்ட் பால ஃபேஸ் பண்றேன்னு சொல்லிடுறாரு. அதுக்கும் சரின்னு சொல்லிடுறாரு. அடுத்து இந்தியா இங்கிலாந்து கூட டெஸ்ட் மேட்ச் ஆடுறாங்க. அந்த மேட்ச்லயும் ரோஹித் சர்மாவும் சுப்மன் கில்லும் தான் ஸ்டார்ட் பண்றாங்க. நான் இன்னிங்ஸ ஸ்டார்ட் பண்றேன்னு சொல்றாரு. அதுக்கு அவரும் ஓகே சொல்லிடுறாரு. ஆனா அந்த மேட்ச்ல சுப்மன் கில் டக் அவுட் ஆயிட்டு போயிடுறாரு.
பேரு தான் சேட்டன் சகாரியா. இவரு 1998ல குஜராத்ல இருக்க பாவ் நகர்ல பிறக்கிறாரு. அவருக்கு சௌராஷ்டிரா டீம்ல விளையாட சான்ஸ் கிடைக்குது. ஆனா பிராக்டிஸ் பண்ண ஷூஸ் இல்லாதனால அந்த டீமோட சீனியர் பிளேயரா இருந்த ஷெல்டன் ஜாக்சன் வாங்கி கொடுக்கறாரு. அதுக்கப்புறம் தான் அவருக்கு MRF ஃபேஸ் ஃபவுண்டேஷன்ல இருந்து எல்லா உதவியும் கிடைக்குது. 2021ல அவருக்கு சையத் முஷ்டக் அலி ட்ராஃபில ஆட சான்ஸ் கிடைக்குது. அப்போதான் அவரோட பிரதர் சூசைட் பண்ணிக்கிறாரு. இது நடந்து கொஞ்ச நாளையே அவரோட அப்பா கோவிட்ல இறந்து போயிடுறாரு. அவர் அப்போ ரொம்பவே சோர்ந்து போய் உட்கார்ந்துட்டு இருக்கும் போதுதான் ராஜஸ்தான் ராயல் டீமுக்காக IPL கான்ட்ராக்ட் இவருக்கு வருது. அந்த IPL ஜெர்சில கூட அவரோட பிரதரோட ஞாபகமா RKன்னு போட்டு மிஸ் யூ ப்ரோன்னு போட்டு இருந்தாரு. இந்த IPLல அவர் நல்லா பர்ஃபார்ம் பண்ணதுனால அவருக்கு இப்போ இந்தியா வெர்சஸ் ஸ்ரீலங்கா ஸ்குவாட்ல இவரையும் ஆட் பண்ணிருக்காங்க. நம்மளோட போன வீடியோல நீங்க ஃபியூச்சர்ல என்ன பண்ணணும்னு ஆசைப்படுறீங்கன்னு கேட்டிருந்தோம். அதுல MNCல ஒர்க் பண்ணணும்னு 11%, பிசினஸ் பண்ணணும்னு 13%, சிவில் சர்வீஸ் எக்ஸாம் கிளியர் பண்ணணும்னு 5%, கவர்மெண்ட் ஜாப் வாங்கணும்னு 56%, அதர்ஸ் 14% கமெண்ட் பண்ணிருக்கீங்க. செல்லதுரைன்றவங்க ஐஸ்வர்யாவுக்கு ஹஸ்பண்ட் ஆகணும்னு ஆசைன்னு சொல்லியிருக்காங்க. உலக அழகி ஐஸ்வர்யா ராயா இருந்தா வாய்ப்பில்லை, வேற யாராவது ஐஸ்வர்யாவா இருந்தா சான்ஸ் இருக்கு. SRS சிஸ்டம்ன்றவங்க IAS ஆகணும்னு ஆசைன்னு சொல்லியிருக்காங்க. ராஜுலீனா லின் ராஜ்ன்றவங்க இந்தியன் விமன் கிரிக்கெட் பிளேயரா ஆகணும்னு ஆசைன்னு சொல்லியிருக்காங்க. ராக்கெட் ஷான்றவங்க ஊர்ல போய் விவசாயம் பார்க்கணும்னு ஆசைன்னு சொல்லியிருக்காங்க. முகமது இஷாமுதீன்றவங்க பெஸ்ட் கிரிக்கெட்டரா ஆகணும்னு ஆசைன்னு சொல்லியிருக்காங்க. சரஸ்வதி பாலாஜின்றவங்க சயின்டிஸ்ட் ஆகணும்னு ஆசைன்னு சொல்லியிருக்காங்க. தமிழரசன்றவங்க பாடி பில்டரா ஆகணும்னு சொல்லியிருக்காங்க. MB நவீன்றவங்க கிரிக்கெட்டர் ஆகணும்னு ஆசைன்னு சொல்லியிருக்காங்க. மோனிஷ் மகேந்திரன்றவங்க இந்தியன் ஆர்மில ஜாயின் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ரிதேஷ் லாக் அண்ட் கிராஃப்ட்ன்றவங்க கிரிக்கெட் பிளேயர் ஆகணும், அதுவும் டோனி மாதிரின்னு சொல்லியிருக்காங்க. சுஜித்ன்றவங்க டாக்டர் ஆகணும்னு ஆசைன்னு சொல்லியிருக்காங்க. ஆயுஷ் ஆறுன்றவங்க நான் ஒரு பிரசிடென்ட் ஆகணும்னு ஆசைன்னு சொல்லியிருக்காங்க. ரவின்றவங்க பேட்மிண்டன் பிளேயர் ஆகணும்னு ஆசைன்னு சொல்லியிருக்காங்க. கீர்த்தி வாசன்றவங்க பைலட் ஆகணும்னு ஆசைன்னு சொல்லியிருக்காங்க. சுரேஷ்ன்றவங்க டெய்லி ஒரு 1000 ரூபாய் நல்ல விதத்துல செலவு பண்ண ஒரு பணக்காரனா ஆகணும்னு சொல்லியிருக்காங்க. சஞ்சய் ஒயிட்டின்றவங்க IAS ஆபீசர் ஆகணும்னு ஆசைன்னு சொல்லியிருக்காங்க. மதிவானன்றவங்க ஏர்போர்ஸ்ல ஜாயின் பண்ணணும்னு ஆசைன்னு சொல்லியிருக்காங்க. அசோக்ன்றவங்க கிரிக்கெட் பிளேயர் ஆகணும்னு ஆசைன்னு சொல்லியிருக்காங்க. சாந்தி ரவின்றவங்க கிரிக்கெட்டர் ஆகணும்னு ஆசைன்னு சொல்லியிருக்காங்க. அயன் லோகேஷ்ன்றவங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல ஜாயின் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. விஸ்வான்றவங்க டாக்டர் ஆகணும்னு ஆசைன்னு சொல்லியிருக்காங்க. சந்தோஷ் வீன்றவங்க பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு ஆசைன்னு சொல்லியிருக்காங்க. சில்லக் சேனா MSD அருண்ன்றவங்க DJ ஆகணும், அப்புறம் ஷார்ட் பிலிம்லாம் டைரக்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ராஜதுரைன்றவங்க கிரிக்கெட் பிளேயர் ஆகணும்னு ஆசைன்னு சொல்லியிருக்காங்க. கௌதம் கார்த்திக்ன்றவங்க கிரிக்கெட்டர் ஆகணும்னு ஆசை, அதுவும் இந்தியாக்காகவும் CSKக்காகவும் ஆடணும்னு சொல்லியிருக்காங்க. ராம் பகலவன்றவங்க வைல்ட் லைஃப் போட்டோகிராஃபர் ஆகணும் ஆசைன்னு சொல்லியிருக்காங்க. தன்வந்த் ஸ்டோரிஸ்ன்றவங்க கிரிக்கெட் பிளேயர் ஆகணும் ஆசைன்னு சொல்லியிருக்காங்க. இதே மாதிரி உங்க கமெண்ட்ஸும் எங்க வீடியோல வரணும்னா நாங்க கேட்கிற क्वेश्चनக்கு ஆன்சர் பண்ணுங்க. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. Thank you.